அனைத்து வகை பள்ளி ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியின் யூடேஸ் பிளஸ் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட் மாடியூலில் நமது வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களது ஆதார் கார்டில் பெயர் எவ்வாறு உள்ளதோ அதே போன்று பதிவேற்றம் செய்து எவ்வாறு ஆதார் கார்டினை வேலிடேட் செய்வது என்பது குறித்தும், வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல்லாக ஆன பட்சத்தில் அவர்களுக்கு MBU டியூ இருக்கிறதா அல்லது MBU அப்டேஷனில் இருக்கிறதா என்ற விவரத்தினை மிக எளிமையாக எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற இடத்துல யூடேஸ் ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு யூடேஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழேயே செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு வந்திருக்கும். அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. நீங்கள் கோ கொடுத்ததும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடேஸ் கோடும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல யூடேஸ் போர்ட்டலுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கேப்சா அப்படிங்கிற இடத்துல அங்கே என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தவறு இல்லாமல் அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் லாகின் கொடுத்ததும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். சப்போஸ் மொபைல் மோடில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இது டெஸ்க்டாப் மோடில் மாற்றுவதற்கு ரைட் சைட்லேயே 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணினதும் உங்களுக்கு இது போல் டெஸ்க்டாப் மோடில் வந்திருக்கும். அதன் பிறகு கரண்ட் அகடமிக் இயர் 2025-26 அப்படின்ட்டு ரெட் கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் ஹோம் பேஜ் வந்துட்டு ஒரு பாப்அப் மெனு வந்திருக்கும். அதை க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்ததும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஸ்கூல் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும். இப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் ஆதார் கார்டு அப்டேஷனில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு லெஃப்ட் சைட்லேயே மெனுவில் ஆதார் MBU மாடியூல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஆதார் MBU மாடியூல் அப்படின்னு வந்திருக்கும். அதில் கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஆல் அப்படின்ட்டு ஒரு டவுன் ஏரோ வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்ததும் அந்த வகுப்பில் அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும். இப்போ உதாரணத்திற்கு எங்களது பள்ளியில் ஒரு மாணவருக்கு ஆதார் அப்டேஷனில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்திலேயே ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்ததும் ஆதார் நம்பர் வந்திருக்கு. அதே போல் நேம் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னு வந்துட்டு ஒயிட் கலரில் மட்டும் அந்த ஃபீல்டு இருக்குது. இந்த மாணவருக்கு ஆதார் அப்டேட் செய்யப்படாத காரணத்தினால் இவ்வாறு வந்துள்ளது. சப்போஸ் ஆதார் அப்டேட் ஆகி வந்திருந்தால் மேலே இருக்கக்கூடிய மாணவருக்கு போன்று MBU ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு கிரீன் கலரில் வந்திருக்கும். இந்த மாணவருக்கு வேலிடேட் ஆகாத காரணத்தினால் இவ்வாறு உள்ளது. ஏற்கனவே நேம் ஆஸ் பர் ஆதார் என்ற விவரமும் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். இதனை வேலிடேட் செய்வதற்கு வேலிடேட் ஆதார் ஃப்ரம் UIDAI அப்படின்ற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினதும் கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுக்குறேன். கொடுத்ததும் ஓகே அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல நேம் ஆதார் கார்டில் உள்ளது போல ஸ்பெல்லிங் கரெக்டாக இல்லாத காரணத்தினால வேலிடேஷன் ஃபெயில்டு ஃப்ரம் UIDAI அப்படின்னு வந்துட்டு ஆதார் நேம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் அப்படின்னு வந்திருக்கு. இவ்வாறு வேலிடேஷன் ஃபெயில்டு என்று வராமல் அந்த மாணவருக்கு MBU அப்டேஷனில் உள்ளதா அல்லது பெண்டிங்கில் உள்ளதா என்பதை மிக எளிமையாக ஆதார் வேலிடேட் எவ்வாறு செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். அதற்கு உங்களது பள்ளியின் லாகின் பேஜ்லேயே லெஃப்ட் சைடில் ஸ்கூல் டேஷ்போர்டு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து வகுப்பும் காண்பிக்கும். எந்த வகுப்பு மாணவருக்கு நீங்கள் ஆதார் கார்டில் உள்ளது போன்று பெயர் பதிவிடணுமோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்திற்கு 6ஆம் வகுப்பில் உள்ள மாணவருக்கு நான் ஆதார் கார்டில் உள்ளது போன்று பெயரினை பதிவேற்றம் செய்வதற்கு அந்த வகுப்பிற்கு பக்கத்திலேயே ரைட் சைடில் ஒரு டவுன் ஏரோ இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனோம்னா வியூ பார் மேனேஜ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும்.
எந்தெந்த மாணவருக்கெல்லாம் ஆதார் சக்சஸ்ஃபுல்லாக வேலிடேட் ஆகியுள்ளதோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துல கிரீன் கலர்ல ஒரு டிக் வந்திருக்கும். எந்தெந்த மாணவருக்கு வேலிடேட் ஆகாம இருக்கிறதோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துல எந்த டிக் மார்க்கும் இருக்காது. இப்போ ஒரு மாணவருக்கு நாம் வேலிடேட் செய்வதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்திலேயே ரைட் சைடுல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜிபி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் 4.16 அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழேயே Do you want to change Aadhaar details in SDMS அப்படின்னு கேக்குது. அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணினதும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவதற்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ஆதார் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு 4.1.7 அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ண சொல்லி கேக்குது. அந்த இடத்துல அந்த மாணவருடைய 12 ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நீங்க சரியான ஆதார் எண்ணை டைப் பண்ணினதுமே இது போல உங்களுக்கு கிரீன் கலர்ல டிக் மார்க் வந்திருக்கும். அதன் பிறகு 4.1.8 அப்படிங்கிற இடத்துல நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஸ் பெர் இன் ஆதார் கார்டு அப்படின்னு கேக்குது. அந்த மாணவருடைய ஆதார் கார்டுல பெயர் எவ்வாறு உள்ளதோ அது போல ஸ்பெல்லிங் மாறாம அதே போல இன்சில் எந்த இடத்துல இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி முன்னாடி இருந்தா முன்னாடியும் பின்னாடி இருந்தா பின்னாடியும் தவறு இல்லாம எக்ஸாக்டா டைப் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ணும்போது ஆதார் கார்டுல எப்படி நேம் இருக்கிறதோ அதே போல டாட் அதே போல ஸ்பேஸ் இந்த விவரம் எல்லாம் கரெக்டா டைப் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சேவ் அப்படின்னு கேட்கும். சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ஜெனரல் டேட்டா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாணவருக்கு MBU அப்டேட் ஆகியுள்ளதா என்பதை செக் பண்ணுவதற்கு திரும்பவும் லெஃப்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா ஆதார் MBU மாடியூல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேல கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஆல் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்ததும் அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும். எந்த மாணவருக்கு அப்டேட் பண்ண விவரத்தை சரிபார்க்கணுமோ அந்த மாணவருடைய பெயரை சர்ச் அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணினதும் அந்த மாணவருடைய பெயர் மட்டும் ஃபில்டர் ஆயிட்டு வந்திருக்கும். இப்ப ரைட் சைடுல ஸ்க்ரோல் பண்ணுங்க. நீங்க ரைட் சைடுல ஸ்க்ரோல் பண்ணினதும் MBU ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு கிரீன் கலர்ல வந்துட்டு MBU நாட் ரெக்யூர்ட் அப்படின்னு வந்திருக்கு. MBUவோட மீனிங் மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட். இந்த மாணவருக்கு ஏற்கனவே கைரேகை விவரங்கள் வந்து உடா வெப்சைட்ல அப்டேட் ஆகியுள்ள காரணத்தினால் MBU நாட் ரெக்யூர்ட் அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் கைரேகை விவரம் புதுப்பிக்கப்பட வேண்டி இருந்தால் MBU பெண்டிங் அப்படின்னு வந்திருக்கும். அந்த மாணவரை அருகில் உள்ள போஸ்ட் ஆபீஸிற்கு அழைத்து சென்று கைரேகையினை வைத்து MBU அப்டேட் செய்து கொள்ளலாம். எனவே நமது பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிலும் இருக்கக்கூடிய மாணவருக்கு அவருடைய பெயர் ஆதார் கார்டில் எவ்வாறு உள்ளதோ அதே போன்று நேம் ஆஸ் பர் ஆதார் அப்படிங்கிற இடத்துல பதிவேற்றம் செய்து பாட்டம்ல சேவ் கொடுக்கும்போது மட்டும்தான் ஆதார் விவரம் வந்து வேலிடேட் ஆயிட்டு நமக்கு வந்திருக்கும். நன்றி.